அங்க கூட ஒரு சர்வேல பார்க்கும்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நியூ ஓட்டர்ஸ்ல எல்லா கட்சியோட அதிகமா 25% சீமானுக்கு தான் கிடைக்குது. கிறிஸ்தவ சாம்பவர் அந்த பரையர் கம்யூனிட்டியோட ஒரு அது பரையர் கம்யூனிட்டி தான், ஒரே தாய் மக்கள் தான். அந்த கிறிஸ்தவர் சாம்பவர் கம்யூனிட்டியில இடம் சீமானுக்கு, அதுக்கப்புறம் தான் திமுக காங்கிரஸ். இதெல்லாம் நம்ம சர்வேல இருக்குது. இதுல எத்தனை சதவீத ஓட்டுகளை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமான் அவர்கள்? சீமான் ஜம்பாவார்னு எனக்கு உறுதியா தெரியுது. ஈரலக்க பசங்க தொடுவார். ரெட்டை இலக்கத்தை SSN சர்வே கொடுக்குறாரு. நானும் ரெட்டை இலக்க வருவாருன்னு சில லாஜிக்கில் வச்சிருக்கிறேன். பிரபல இதழ்களில் கட்டுரையாசிரியர் இருக்கக்கூடிய தமிழகம் உள்ள கான்டாக்டாக உள்ள நண்பர்கள் கூட எல்லாம் அசஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் சீமானுக்கு வரும். சீமானுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறத அவங்களும் சொல்றாங்க. ஸோ சீமானுக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறார். தஞ்சாவூர்ல ஒருத்தன் இல்லை, ஒரு கிராமத்துல ஒருத்தனும் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. 750 ஓட்டுக்கான என் தம்பி மணிசங்களுக்கு 750 ஓட்டு ஒரு கிராமத்துல. சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொந்த கிராமத்துல, ராதாபுரத்துல சொந்த கிராமத்துல அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு 40 வாக்கு அதிகம். ஐயா ப. சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்துல 1200 வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கு. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் சொல்றாருல, எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நாம பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான். எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா, கடவுளை நம்புகிறவனை நினைச்சா தாண்டா பயமா இருக்கு. அது மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன் தூர இருந்து என் பேச்ச கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு. காரணம் முடிவுக்கு நீ வேலை செய்ய. என்னை கேட்பாங்க, நீங்க எதுவும் திட்டம் அப்படிலாம் வகுத்து போறீங்களா? தேர்தல் ஒன்றும் கிடையாதுங்க. நிக்கிறான், சண்டை போடுறோம், ஜெயிக்கிறான், அவ்வளவுதான். 4 சீட்டு 3 சீட்டு நீங்க கூட்டணி வச்சு ஒரு 3 சீட்டை பிடிச்சி உள்ள போய் மேசை தட்டுறதா? அதானே மேசை தட்டுறது தானே. 4-3 சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. இந்த நாட்டை பிடிக்கணும், அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும்.